இந்தியன் ஜெயில இருந்துகிட்டே ஒரு கேங்ஸ்டர் உலகத்துல நடக்கிற நிறைய கிரைம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி யார் அந்த கேங்ஸ்டர்? அவரை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாரன்ஸ் பிஷ்னாய் இவர் தான் அந்த கேங்ஸ்டர். இந்தியன் ஜெயில இருந்துகிட்டே வெளிநாட்டுல நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி இன்ஃபேமஸ் ஆறாருன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த ஃபார்மர் எம்பி பாபா சித்திகி. அவர் எதுக்கு ஃபேமஸ்னா, ஷாருக் கானும் சல்மான் கானும் பேசாம இருந்தப்போ ஈத் டைம்ல இவர் தான் அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணி அவங்க 3 பேரும் ஒரு பெரிய குரூப் ஹக் பண்ணிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டதே இவர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்த ஃபார்மர் எம்பியான பாபா சித்திக்க இந்த பிஷ்னாய் கேங் கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பஞ்சாபி ஃபேமஸ் சிங்கர் சித்து மோஷன்வாலா அவரையும் இந்த கேங் தான் கொடூரமா கொண்டு இருக்காங்க. இந்த பிஷ்னாய் கேங் இந்தியாவில் மட்டும் தான் கிரைம் பண்ணிட்டு ஆப்ரேட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல சின்ன சின்ன குரூப்ஸை வச்சு இவங்க கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனலி அவங்க செய்யக்கூடிய கிரைம் என்னன்னா ஷூட்டிங், மர்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டார்ஷன். அண்ட் இவங்க ஸ்பெசிஃபிக்கா சவுத் ஏஷியன் பிசினஸ் ஓனர்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. அது எங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆல்பர்டா அண்ட் ஆன்டாரியோ. ஸோ இவங்களோட மெத்தட் ஆஃப் கிரைம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் கால் பண்ணி மிரட்டுவாங்க. லைக் இப்போ நீ எனக்கு காசு கொடுக்கலன்னா உன்னை என்னோட ஃபேமிலியை கொடூரமா கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அண்ட் இவங்களோட மிரட்டல மீறியும் காசு கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க சொன்னதையும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கேங் எந்த அளவுக்கு கொடூரமா செயல்படுறாங்கன்னா, ஏதாச்சும் கிரைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபுட்டேஜை வந்து ஆன்லைன்ல போட்டு அதை பெருமையா பேசுவாங்க, நாங்க தான் இந்த கிரைம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. எதுக்காக இது பண்றாங்க? மற்ற கிரிமினல்ஸோ இல்ல பப்ளிக்கோ இவங்களை பார்த்து பயப்படுறதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈவிலா இருக்கக்கூடிய பிஷ்னாய் கேங்கை கனடா கவர்மெண்ட் டெரரிஸ்டா அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் போலீஸ்க்கு அதிகமான பவர் இருக்கும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டும் இல்லாம அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களை டெரரிஸ்டா அனௌன்ஸ் பண்றதுனால அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கனடா கவர்மெண்ட் ஏன் இந்த அளவுக்கு இந்த கேங் மேல தீவிரமா இருக்காங்கன்னா, ரீசெண்டா கபில் சர்மா கனடால ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க. அப்போ செகண்ட் டைமா பிஷ்னாய் கேங் அவங்களை அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிஷ்னாய் கேங் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க சல்மான் கானை இந்த இனாகிரேஷன் கூப்பிட்டதுனால தான் உங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இனிமே சல்மான் கான் கூட யார் வேலை செஞ்சாலும் அவங்களை நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சல்மான் கானும் ரீசெண்டா அவரோட வீடை கம்ப்ளீட்டா புல்லட் ப்ரூஃப் ஆக்கியிருந்தாரு. ஏன்னா ஒரு வீட்லயும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்ததும் இந்த பிஷ்னாய் கேங் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு தோன்ற கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தர் ஜெயில இருந்துகிட்டே எப்படி இவ்வளவு பெரிய கிரைம்ஸ் ஆர்கனைஸ் பண்ண முடியும்? இதுல என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சிஸ்டம் ஒருவேளை வீக்கா இருக்கா, இல்ல இவரோட பவர் நம்ம சிஸ்டத்தை விட பவர்ஃபுல்லா இருக்கா? என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.